எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சர்க்கரைவள்ளி கிழங்குல அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் டயட் இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். சில டைம் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிற மாதிரி. நீங்கள் வந்து இது மாதிரி சர்க்கரைவள்ளி கிழங்குல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஸ் கேலரிஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் காமிச்ச மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நல்ல குழவா நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதை வந்து அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நெய்யை போட்டு அதில் வந்து பொன்னிறமாக நம்ம முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதை வந்து இது பொன்னிறமாக ஆனவுடனே அதை இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதில் உள்ள தண்ணி சத்து எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நிறைய நெய் விடக்கூடாது. கிண்டிகிட்டே இருந்துட்டு அதில் கட்டி இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே சிம்பிளை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு கருப்பட்டி, வெல்லம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா டயட்டில் இருக்கிறவங்க ஸ்வீட்டு சாப்பிடாமல் இருக்கிறது. ஈவன் கருப்பட்டி வந்து ரொம்ப நல்லது. அதை வெல்லத்தை விட கொஞ்சம் லெஸ் கேலரி. அதனால் நம்ம கருப்பட்டியை வந்து நல்லா காய்ச்சி இப்போ நான் காமிச்ச மாதிரி ஒரு திக்கான பதத்தில் தான் நம்ம ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இப்போ இதுலேயும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, நம்ம அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டுது பாருங்கள், அந்த சட்டியில் ஒட்டுறது போகிற அளவுக்கு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கிண்டிகிட்ருக்கணும். கிண்டிட்டு இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா கிண்டணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.